அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம உடல் உறுப்புகளிலே கல்லீரல், கிட்னி, சிறுநீரகப்பை, லிவர் இது ரெண்டும் தான் முக்கியமான உறுப்பு. ஒன்று ஜீரணிக்கிறது, மற்றது வேலையை பார்க்கறது முக்கியமானது. அடுத்து கழிவு வெளியேற்றுறது சிறுநீரகப்பை. இது ரெண்டும் ராஜா உறுப்புன்னு சொல்லுவாங்க நம்ம உடல் உறுப்புகளே. இது எந்தெந்த ப்ராப்ளத்தால் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறேன். நம்ம கோபம், எரிச்சலும் அடிக்கடி பட்டிங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி பயமும் சந்தேகமும் அதிகமாக இருந்தால் கிட்னி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிக நேரம் நின்றுனே இருந்தீங்கன்னா கிட்னி சிறுநீரக பை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிக உடல் உழைப்பு, அளவுக்கு மீறி உழைச்சிக்கினே இருப்பாங்க, அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த கல்லீரலும் கிட்னியை எப்படி சுத்தப்படுத்திக்கிறது அப்படின்றத சில டிப்ஸுகள் சொல்கிறேன். ஒரு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துக்கங்க, தோலை சீவிடுங்க, மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துங்க, ஒரு இஞ்சி துண்டு, அரை எலுமிச்சம்பழம், இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிச்சுனுவாங்க, கல்லீரல் க்ளீன் ஆகிடும். அதே போல் கீழா நெல்லி மிக்சியில் போட்டு அடித்து பசும்பால் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா லிவர் கிளியர் ஆகிடும், கல்லீரல். அதே போல் சிரியானங்கை மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து பசும்பால் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா லிவர் கிளியர் ஆகிடும், மஞ்சள் காமல் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதே போல் கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா லிவர் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் சிறுநீரகம், கிட்னி சுத்தம் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒரு இளநீ வெட்டிங்க, கண் திறந்துங்க, கல்கண்டு போட்டு மூடி வச்சுருங்க, காலையில் எழுந்துச்சி குடிங்க, கிட்னி க்ளீன் ஆகிடும். அதே போல் ஒரு 150 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கங்க, தோலை சீவத்தில் அந்த நாரை எடுத்துருங்க, துண்டு துண்டாக நறுக்கி விதையும் எடுத்துருங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க, வேக வச்சு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. மாதத்துக்கு 2 டைம் குடிக்கணும். அது மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க, குடித்து 1 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலாம். சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, கிட்னி க்ளீன் ஆகிடும். அதே போல் நம்ம சுரக்கானுடைய ஓடை காய வச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிட்னி செயலிழந்த கிட்னி டயாலிசிஸ் பண்ணதும் செயலிழந்த கிட்னியாக இருந்தாலும் செயல்பட ஆரம்பிச்சிடும், கிட்னியும் சுத்தமாகிடும். அதே போல் சஞ்சீவி இலை, சஞ்சீவி பூ, இது ரெண்டையும் நேரில் வளர்த்தி காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமடையும். அதே போல் நுரையீரல் சுத்தமடைகிறதுக்கு நுரையீரல் சுத்தமடைகிறதுக்கு சில டிப்ஸு. வில்வ இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க, ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் துளசி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் தூதுவளை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஆடாதொடை கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிச்சுடுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும், சளியும் கட்டாது. அதே போல் கருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, பூண்டு 1 ஸ்பூன், உரிச்ச பூண்டு 2ஐயும் நசுக்கி தேன் கலந்து சாப்பிடுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும், மூச்சுத்திறன் குணமாகிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.